Okay friends, after long C, now we are going to discuss about encoders and decoders, other concepts in combinational logic circuits. Understand? Okay, what is meant by encoders and decoders? Encoders and decoders அப்படினா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். Okay, understand? So இப்போ ஒரு calculator அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு டிஜிட்டல் சிஸ்டம். Okay, நம்ம டெசிமல் நம்பர்ஸ் நமக்கு தெரிஞ்ச டெசிமல் நம்பர்ஸ் நம்ம இன்புட்டை கொடுக்கும்போது கால்குலேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் டெசிமல் நம்பர் இன்புட்டை எடுத்துக்கிட்டு என்ன ஆப்ரேஷன் பண்ணணுமோ அந்த ஆப்ரேஷனை அதை பர்ஃபார்ம் பண்ணி நமக்கு அவுட்புட் ஒன்ஸ் அகேன் டெசிமல் நம்பர்லேயே கொடுக்கும். பட் இந்த கான்டெக்ட்ல நம்ம ஒன்று பார்க்கணும், என்ன அப்படின்னு பார்க்குறப்போ டிஜிட்டல் சிஸ்டம் கால்குலேட்டர் அப்படின்னு சொன்னால் டிஜிட்டல் சிஸ்டம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த டிஜிட்டல் சிஸ்டம் என்ன பண்ணும், ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் மட்டும்தான் ஆக்செப்ட் பண்ணும், டெசிமல் நம்பர்ஸ்லாம் ஆக்செப்ட் பண்ணாது. அண்டர்ஸ்டாண்ட்? இது நம்மளுக்கு தெரியும். பட் இந்த கேஸில் இந்த கால்குலேட்டர் கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டெசிமல் நம்பர் கொடுத்தா அந்த டெசிமல் நம்பர்ஸ் டூ டெசிமல் நம்பர்ஸ்க்கு நடுவில் அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ இல்லை எனி அதர் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், இன்னும் சொல்ல போனால் சம் மோர் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணி கால்குலேட்டர் நம்மளுக்கு டெசிமல்லி ப்ரொவைட் பண்ணுது ரிசல்ட். ஹவு இட் இஸ் பாசிபிள் தான் இங்கே கொஸ்டின். ஓகே, கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? வாட் இஸ் தட்? இப்போது நம்ம டெசிமலில் கொடுக்குறோம் இன்புட்டு. கால்குலேட்டர்ன்றது வந்து ஒரு டிஜிட்டல் சிஸ்டம், டிஜிட்டல் எலக்ட்ரானிக் பேஸ் பண்ணி ஆப்ரேட் ஆகிற டிஜிட்டல் சிஸ்டம். ஸோ அந்த கால்குலேட்டர் வந்து டெசிமல் நம்பரை எப்படி இன்புட்டாக எடுத்துக்கும். ஓகே, ஸோ இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அந்த டெசிமல் நம்பரை எப்படி ப்ராசஸ் பண்ணி எப்படி மறுபடியும் ஒன் செகண்ட் ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறப்போ அந்த கான்செப்டை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நம்ம இந்த டயக்ராம் கொடுப்போம். ஓகே, இப்போ டெசிமல் இன்புட் அப்படின்னு கொடுக்குறப்போ பாருங்க, டெசிமல் இன்புட்னு கொடுக்குறப்போ டைரக்டா டிஜிட்டல் சிஸ்டம்க்கு அதாவது கால்குலேட்டருக்கு நம்ம கொடுக்க முடியாது. isn't it? ஸோ இந்த டெசிமல் நம்பர் நம்ம டிஜிட்டல் சிஸ்டம்க்கு டைரக்டா கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா இட் ஆக்செப்ட்ஸ் ஒன்லி பைனரி நம்பர்ஸ். இது கால்குலேட்டர் வந்து பைனரி நம்பர்ஸ் மட்டும்தான் ஆக்செப்ட் பண்ணிக்கும், டெசிமல் நம்பர்ஸை ஆக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ we want to convert the input decimal number into binary number in this case. So binary number நம்ம convert பண்ணணும். That means BCD number நம்ம convert பண்ணணும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொன்னா நடுவுல ஒரு சர்க்யூட் வைக்கணும். அந்த சர்க்யூட் பேர் தான் encoder. Okay, so encoder is a circuit which converts the other number system numbers into binary. So நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன, there are four number systems. One on the decimal, our familiar decimal number system. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா octal number system. Next வந்து பார்த்தீங்கன்னா hexadecimal number system. So there are so many number system. We have discussed about these four number systems only. So இந்த number systemsல நம்ம first of all decimal input கொடுத்தா அது பைனரியா கன்வெர்ட் ஆகும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டிஜிட்டல் சிஸ்டம்க்கு உள்ள போகணும்னா, அதாவது கம்ப்யூட்டர் உள்ள போகணும் அப்படின்னு சொன்னா we have to convert any other number system into binary first of all. Understand? So அது மாதிரி கன்வெர்ட் பண்றதுக்கு டெசிமல் இன்புட் நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணா அதை பைனரியா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன சர்க்யூட் வேணும் அப்படின்னு சொன்னா இட்ஸ் an encoder. ஓகே, ஸோ அந்த என்கோடர் டெசிமல் நம்பரை பைனரியா கன்வெர்ட் பண்ணி டிஜிட்டல் சிஸ்டம் தட் இஸ் அந்த கால்குலேட்டருக்கு இன்புட்டா கொடுக்கும். ஓகே, ஆஃப்டர் ப்ராசஸிங் in the calculator, once again the result will be in binary only, binary format only. Okay, that binary number once again should be converted into decimal to produce the decimal output. Understand? So in the concept la பாத்தீங்கன்னா பாருங்க, டெசிமல் இன்புட் கொடுக்குறப்ப என்கோடர் என்ன பண்ணுது, பைனரியா கன்வெர்ட் பண்ணிடுது. ஸோ பைனரியா கன்வெர்ட் பண்ணி டிஜிட்டல் சிஸ்டம்க்கு அப்ளை பண்ணும்போது கால்குலேட்டருக்கு அப்ளை பண்ணும்போது அந்த கால்குலேட்டர் என்ன பண்ணும், ஸோ அந்த கால்குலேட்டர் வந்து கொடுத்த நம்பர்ஸ் ப்ராசஸ் பண்ணி, அதாவது ஆட் பண்ண சொல்லி கமெண்ட் கொடுத்துருந்தோம்னா ஆட் பண்ணும், சப்ட்ராக்ட் பண்ண சொல்லி கமெண்ட் கொடுத்துருந்தோம்னா கமெண்ட் சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராசஸ் அந்த பிட்வீன் தட் டூ டெசிமல் நம்பர்ஸ், அதாவது பைனரியா கன்வெர்ட் ஆகிருக்க அந்த டெசிமல் நம்பர்ஸ்க்கு நடுவில் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நம்ம என்ன கமெண்ட் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி அந்த ஆப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு ரிசல்ட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் சிஸ்டம் அவுட்புட்ல வந்து இட் இஸ் பைனரி ரிசல்ட் ஓன்லி. ஓகே, ஸோ பைனரி ரிசல்ட் தான் இருக்கும்.
அந்த பைனரி ரிசல்ட் நம்மளுக்கு டெசிமலாக டிஸ்பிளே ஆகணும். ஓகே, டிஸ்பிளே ஆகுறதோ இல்லை நம்மளுக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த இது வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பைனரி வந்து டெசிமலாக மாறதுக்கு ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து டீகோடர் அப்படின்ற அந்த சர்க்யூட்டை நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆக்சுவல் கான்செப்ட் இப்படி இல்லை, இந்த மாதிரி தான் நடக்குமா, ஆக்சுவல் கான்செப்ட் ஒரு கால்குலேட்டர் இப்படி தான் நடக்குமா அப்படின்னு சொன்னால் 100% இப்படி நடக்காது. சம் டிஃபரன்சஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ ஒரு கால்குலேட்டரில் இந்த மாதிரி சிஸ்டம் தான் நடக்குமா அப்படின்னு சொன்னால் there are so many differences. ஓகே, நான் எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த கான்செப்டுக்காக, அதாவது என்கோடர்னா என்ன டீகோடர்னா என்ன அப்படின்றத பார்க்கறதுக்காக நம்ம இங்கே பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கோடர் இஸ் கன்வெர்ட்டிங் த அதர் நம்பர் சிஸ்டம் நம்பர்ஸ் இன்டு பைனரி. So again decoder is a circuit which converts the binary into other forms, other number system forms, like in this cases. Okay, so இங்க பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்கோடர்ஸில் இந்த 3 என்கோடர்ஸ் இருக்கு, அதாவது மொத்தம் 4 நம்பர் சிஸ்டம்ன்றதுனால 3 types of encoders are there. அதே மாதிரி டீகோடர்ஸ்லையும் 3 types of decoders. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டா அதை பைனரியை மாற்றுறது. ஓகே, ஸோ அது ஃபர்ஸ்ட் சர்க்யூட். வாட் இஸ் தட்? டெசிமல் டு BCD encoder. BCD encoderனா BCD is nothing but 4-bit binary number for specially assigned for the decimal numbers 0 to 9. Understand? So BCD is BCD வந்து ஒண்ணுமே கிடையாது, அது ஒரு பைனரி நம்பர் தான், 4-bit binary number தான். It is assigned for 0 to 9. ஓகே, ஸோ பைனரிக்கும் பிசிடிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா 0 to 9 வரைக்கும் பைனரி ஒன்று தான், பிசிடி ஒன்று தான். ஆஃப்டர் தட் இது 10 வரும்போது பிசிடி வந்து 1க்கு 0க்கு செப்பரேட் 4 பிட்ஸ் வந்து அசைன் ஆகும். பைனரியில் பார்த்தீங்கன்னா அது ஒன்ஸ் அகைன் 16 வரைக்கும் ஹெக்ஸாடெசிமல் வரைக்கும் 4-bit பைனரி நம்பர்ஸ் போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதான் சின்ன டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ டெசிமல் நம்பர்னு பார்க்குறப்போ பைனரினால் ஒன்று தான், BCD-னால் ஒன்று தான். தட் மீன்ஸ் அப் டு 0 to from 0 to 9 பைனரினால் ஒன்று தான், BCD-னால் ஒன்று தான். ஸோ தட் decimal to BCD encoder or decimal to binary encoder, we can refer it as anyway. Okay, so next octal to binary encoder. Next encoder type is octal to binary encoder. If we are giving the octal numbers from 0 to 7, so there are 8 numbers are there, so that this number system is called octal number system. So if you give any octal numbers from 0 to 7, it will convert it into binary by the octal to binary encoder. Okay, next hexadecimal to binary encoder. அதே மாதிரி தான் octal to binary encoder மாதிரி தான் இது கூட. hexadecimal நம்பர்னா என்ன? 0 to 9 and A to F. Understand? So 0 1 2 3 4 up to 9 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் வந்து 10 வராது, A B C D E F அப்படின்றது வரும் இல்லையா? ஸோ அந்த ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸை எப்படி பைனரி ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத ஸோ இந்த என்கோடர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் அதே மாதிரி டீகோடரில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ப்ராசஸ். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ரிவர்ஸ் ப்ராசஸ் என்ன? என்கோடர்ன்றது வந்து அதர் நம்பர் சிஸ்டம்ஸ்ல இருந்து பைனரி கன்வெர்ட் பண்ணும். டீகோடர்ஸ் என்ன பண்ணும்? பைனரியில இருந்து அதர் நம்பர் சிஸ்டம்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும். தட்ஸ் இட். ஓகே, ஸோ இப்போ டிஜிட்டல் சிஸ்டம்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா என்கோடர்ஸ் அண்ட் டீகோடர்ஸ்க்குன்றது என்கோடர்ஸ்க்கும் டீகோடர்ஸ்க்கும் தேர் ஆர் சோ மெனி மீனிங்ஸ். ஓகே, இது மட்டுமே என்கோடரா அப்படின்னு கேட்டால் இல்லை, வேற டைப்ஸ் ஆஃப் என்கோடர்ஸ் கூட இருக்கு. அதே மாதிரி இது மட்டுமே டீகோடர்ஸ் அப்படின்னு கேட்டால் இதுவும் கிடையாது. தேர் ஆர் சோ மெனி different meanings for encoders and decoders in digital electronics. Okay, encoders ko decoders ko நிறைய வேற சர்க்யூட்ஸ் எல்லாம் இருக்கு. encoders அப்படின்னா decoders னா. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கறது வந்து நம்பர் சிஸ்டம் என்கோடர்ஸ், அதே மாதிரி நம்பர் சிஸ்டம் டீகோடர்ஸ். ஓகே, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்கோடர்னாவே இதுதான் என்கோடர் கிடையாது, டீகோடர்னாவே இதுதான் டீகோடர்ன்றது கிடையாது. ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட்? எனிவே அதெல்லாம் வந்து லேட்டர் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த என்கோடர்ஸில் நம்ம இந்த சர்க்யூட்ஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது, அந்த என்கோடர் சர்க்யூட்ஸ்ன்றது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி டீகோடர்ஸும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம்.
So now we are going to discuss about decimal to BCD encoder. So decimal இருந்து BCD எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். We know that, we already know that what are decimal numbers and what are the BCD equivalents of that particular decimal numbers அப்படின்றது நமக்கு தெரியும். Understand? So அது எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த டேபிளில் பார்க்குறோம். ஓகே, 0 அப்படின்னு சொன்னால், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் BCD நம்பர் அப்படின்னு சொன்னாவே 4-bit பைனரி நம்பர்ஸ் தான். ஓகே, ஸோ 4-bit பைனரி நம்பர்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வரைக்கும் தான் 3 bits போகும். அண்டர்ஸ்டாண்ட்? 0 to 7 அப்படின்னா நம்ம 3 bitsல ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இந்த 4-bit பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜீரோஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ஜீரோஸ் ரிமூவ் பண்ணிட்டா 3-bit பைனரி நம்பர்ஸ் போகும். 0 to 7 வரைக்கும் நம்மளுக்கு 3-bit பைனரி நம்பர் இஸ் எனஃப் டு ரெப்ரசென்ட். ஓகே, ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 power 3 is equal to 8. அதாவது டோட்டல் 0 to 7 அப்படின்ற அந்த ஆக்டல் நம்பர்ஸை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு எத்தனை பிட் நம்மளுக்கு வேணும்? 3 bits அப்படின்னு தான் போகும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆனால் 8 to 9 ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு we should convert, we should adopt the 4-bit binary numbers representation. Understand? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 8 வரைக்கும் தான், சாரி 7 வரைக்கும் தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். 8 and 9 ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 4-bit binary number வேணும். ஸோ தட்ஸ் வை the length of the BCD is 4-bit binary. அண்டர்ஸ்டாண்ட்? ஏன் BCD நம்பர் 4-bit binary ஏன் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதான் கான்செப்ட், இதான் மீனிங். ஓகே, ஸோ நம்மளுக்கு BCD டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னால் 0 to 9, isn't it? ஸோ 0 to 9 அப்படின்னு சொன்னால் அந்த 0 to 9 பைனரி ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு எத்தனை பிட் லென்த் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 0 to 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது வந்து 3-bit binary number is enough to represent that 8 numbers. ஓகே, 8யும் 9யும் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் we have to take the help of 4th bit. ஓகே, ஸோ 4th bitல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ தட்ஸ் வை BCD is the 4-bit wide. ஓகே, ஸோ BCD அப்படின்றது வந்து 4-bit wide தான். இதுக்கு மேலேயே 4-bit நம்பர்ஸ் வருமா அப்படின்னு சொன்னால் பைனரியில் வரும். ஓகே, பட் அங்கே ABCD அப்படின்ற ஹெக்ஸாடெசிமல் கான்செப்டில் போயிடும். ஸோ அது வேணாம். ஸோ 0 to 9 வரைக்கும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு 4-bit பைனரி நம்பர் வேணும். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இந்த கேஸில் நம்ம இந்த டெசிமல் நம்பர் ப்ரொவைட் பண்ணால், இன்புட்டை ப்ரொவைட் பண்ணால் அவுட்புட் நம்மளுக்கு என்ன வேணும்? த ஈக்குவலண்ட், த கரஸ்பாண்டிங் BCD நம்பர் அவுட்புட்டில் நம்மளுக்கு வரணும். ஓகே, இன் கேஸ் இப்போ நம்ம வந்து 3 இன்புட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதோட அவுட்புட் என்ன வரணும்? அந்த சர்க்யூட்டோட அவுட்புட் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0011 அப்படின்றது அந்த 4-bit பைனரி நம்பர்ஸ் வரும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ நம்ம சர்க்யூட் டிசைனுக்கு என்ட்ரு ஆகும். ஓகே, ஸோ இதுதான் சர்க்யூட் கான்செப்ட், அதாவது ப்ளூ பிரிண்ட், பிளாக் டயக்ராம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலி 10 இன்புட்ஸ், 0 to 9 இன்புட்ஸ். ஸோ இதை நம்ம நம்பர்ஸ் அப்படி எடுத்துக்கிறோம். I0 அப்படின்னா ஐன்றது இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இன்புட் அப்படின்றதுக்காக ஐன்றதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். வேற எதுவும் மீனிங் கிடையாது, ஸ்பெஷல் மீனிங் எதுவும் கிடையாது. ஸோ I0 அப்படின்னு சொன்னால் I0 அப்படின்னு சொன்னால் இது 0 அப்படின்றது அர்த்தம். அதாவது இந்த லைனுக்கு நம்ம லாஜிக் 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மீனிங் என்னன்னா we are providing 0 as a input decimal number. 0வை இன்புட் டெசிமல் நம்பரா நம்ம ப்ரொவைட் பண்றோம் அப்படின்றத அங்க அர்த்தம். அதே நீங்க I1க்கு நீங்க 1 லாஜிக் 1 கொடுத்தீங்கன்னா, ஓகே, பைனரி 1 கொடுத்தீங்கன்னா we are providing 1 as a input. அதே I2 கொடுத்தா we are providing 2 as a input அப்படின்றது மீனிங். ஸோ இங்க இருக்க I3க்கு 1 கொடுத்தீங்கன்னா 3 என்ற நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்குது. So in this case we have to understand, remember one thing, that எந்த இன்புட் கொடுக்குறோமோ அது மட்டும் தான் லாஜிக் 1ல இருக்கணும், மற்ற இன்புட்ஸ்லாம் வந்து ஜீரோஸ்ல இருக்கணும். இது கான்செப்ட். ஓகே, நீங்க ஒரே நேரத்தில் 2 1s கொடுத்தீங்கன்னா that is wrong input. ஓகே, ஓகே, ஸோ இப்போ எந்த ஒரு இன்புட் ப்ரொவைட் பண்ணணுமோ அந்த இன்புட் மட்டும், அந்த இன்புட் லைன் மட்டும் 1ல இருக்கணும், மற்ற இன்புட்ஸ்லாம் வந்து 0ல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், if you want to give 5 as the input decimal number, we have to provide I5 as logic 1. The remaining inputs are in
logic zeros. Understand? So this is the input giving concept. சரி, இப்போ இதுதான் ஃபுல் சர்க்யூட்டா அப்படின்னு சொன்னா இல்ல, இன்னும் நம்ம கனெக்ஷன்ஸ் நம்ம கொடுக்கல. சரி, இப்போ இந்த கேட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கிறப்போ இதுதான் வந்து அவுட்புட் கேட்ஸ். இது என்ன டைப் கேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் கேட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? ஆர் கேட்ஸ்னு தெரியல, சிம்பிள்ஸ் எடுத்து தெரியலையா? ஸோ இது வந்து 0th ஆர் கேட், ஃபர்ஸ்ட் ஆர் கேட், செகண்ட் ஆர் கேட், தேர்ட் ஆர் கேட். 0th ஆர் கேட் இஸ் ப்ரொவைடிங் the LSB of output. So binary numberல வந்து இது LSB, இது MSB இல்லையா? x0, x1, x2, x3. That means BCD ல வந்து 4 bit output வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? So first bit வந்து that is LSB bit வந்து x0. அதுக்கு அடுத்து x1, x2, x3. So இந்த அவுட்புட் வந்து ப்ரொவைட் பண்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 gates. Understand? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 are the 4 gates which are providing output BCD numbers for the corresponding inputs. சரி, இப்போ இதுக்கும் கனெக்ஷன் இல்ல, இது இன்புட், இது அவுட். இப்போ இந்த இடத்துல நம்ம கனெக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணல. then how to provide the connections அப்படின்னு பார்க்குறப்போ இங்க ஒரு கான்செப்ட் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x0 அப்படின்ற இந்த கேட் எடுத்துக்கிட்டா, தட் இஸ் 0th கேட் எடுத்துக்கிட்டா, அதுக்கு எப்படி இன்புட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ 0 அப்படின்னு சொன்னா I0 அப்படின்னு அந்த மீனிங், 1னா I1, ஓகே, 2னா I2 அப் டு I9 அது வரைக்கும். சரி, இப்போ கனெக்ஷன் எப்படி மேக் பண்றது, எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு பார்க்குறப்போ இந்த x0 கேட்டுக்கு எந்தெந்த இன்புட்ல இருந்தெல்லாம் 1 வருதோ அந்த கனெக்ஷன்ஸ் மட்டும் நீங்க ப்ரொவைட் பண்ணணும். எங்கெல்லாம் ஜீரோஸ் வருதோ அந்த கனெக்ஷன்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ண தேவையில்லை, ப்ரொவைட் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? மேக் இட் கிளியர். பாருங்க, x0 is the output gate, okay, which is providing LSB in the BCD output. So இதுக்கு என்னென்ன கனெக்ஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த x0ல எந்தெந்த இன்புட்டுக்கெல்லாம் 1 வருதோ, லாஜிக் 1 அவுட்புட்டா வருதோ அந்த கனெக்ஷன்ஸ் மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணணும். see பாத்தீங்கன்னா x0 எந்தெந்த இன்புட்ல இருந்து 1 வருது பாத்தீங்கன்னா I0 அப்ளை பண்ணா அதுல இருந்து 1 வருதா? கிடையாது, 0. சோ அதனால I0 ல இருந்து அந்த கேட் கனெக்ட் பண்ண முடியாது. சோ இந்த கேட்க்கு I0 ல இருந்து கனெக்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் I1, for I1, so இது I1, I2, I3, I4, finally I9. okay, I0 ல இருந்து கனெக்ஷன் 0 அப்படின்றதுனால அந்த கனெக்ஷன் கொடுக்க கூடாது. நெக்ஸ்ட் I1 ல இருந்து 1 அப்படின்றது வந்து x0 க்கு, so that we have to provide the connection from I1 to the x0. similarly வேற எங்கெங்கெல்லாம் 1 இருக்கோ அந்தந்த கனெக்ஷன்ல இருந்து நம்ம அந்த லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, சோ பாருங்க I2 0 லைன் கிடையாது. ஓகே, I3, ஓகே, இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணணும். I3 ல இருந்து பாருங்க, I3 ல இருந்து x0 க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் I5, next I7, next I9. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 0th கேட்க்கு நம்ம கனெக்ஷனை மேக் பண்ணுவோம், அதே மாதிரி தான் ரிமைனிங் கேட்ஸ்க்கும் நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் எது மாதிரி டிபெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ x4, x0, x1, x2 and x3 are the 4 outputs. So these outputs are giving should be provided logic 1 for particular input as by the following table. So இந்த டேபிள்ல இருக்கிற மாதிரி நமக்கு வந்து அந்த x0, x1, x2, x3 நம்ம ஒரு பர்టిక్యులர் இன்புட்ல வந்து அந்த பர்టిక్యులர் அவுட்புட்ன்றது வந்து 1 ஆகும். ஸோ எந்த பர்టిక్యులர் இன்புட்க்கு வந்து எந்த பர்టిక్యులர் அவுட்புட் வந்து 1 ஆகுதோ அந்த கனெக்ஷன்ஸை நம்ம மேக் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தட் பர்టిక్యులர் இன்புட்ல இருந்து நம்ம அந்த கனெக்ஷன்ஸை நம்ம மேக் பண்ணணும். ஓகே,
ஸோ அப்படி பார்க்குறப்போ எக்ஸ் நாட்டுக்கு வந்து எதுலேருந்து 1 ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா I1க்கு 1 ஆகுது. ஸோ I1லேருந்து கனெக்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் I3லேருந்து I5, I6, I7 and I9. So these are all the 5 connections for logic gate 0. Similarly, X1 is getting logic 1s from the inputs like I2, I3, I6 and I7. So we have to make the connection from that inputs, that is I2 and I3, I6 and I7. So இந்த 4 இன்புட்ல இருந்து I1 X1 க்கு நம்ம கனெக்ஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி தான் X2 எங்கெங்கெல்லாம் 1 வருது அப்படி பார்த்தீங்கன்னா I4, I5, I6 and I7. So இந்த 4 connections அதுக்கு கொடுக்கணும். So இங்க பார்த்தீங்கன்னா I4, I5, I6, I7. So இந்த connections நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். Similarly, finally we are providing the connections for X3 like I8 from I8 and I9. So say I4 we have to give as an input. The remaining inputs are become zeros. So இந்த மாதிரி நம்ம இன்புட் கொடுக்குறோம். That means I4 அப்படின்றத நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த I4 பேஸ் பண்ணி எந்தெந்த அவுட்புட்ஸ் வந்து நம்மளுக்கு லாஜிக் 1 ப்ரொவைட் பண்ணுது, எந்தெந்த கேட்ஸ் வந்து லாஜிக் 0 ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த I4 கனெக்ஷன்ல இருந்து எந்தெந்த கேட்ஸ் வந்து கனெக்ஷன்ஸ் வந்து கேதர் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி I2 மட்டும் தான் இந்த I4 லைன்ல இருந்து கனெக்ஷனை கேதர் பண்ணுது. ஓகே, பார்த்தீங்கன்னா சாரி X2 மட்டும் தான் அந்த I4 லைன்ல இருந்து இன்புட்டை கேதர் பண்ணுது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா X0 I4 கனெக்ட் ஆகுதா? இல்லை. X1 இதுவும் I4 க்கு கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் X2 is getting the connection from I4. அதே மாதிரி X3 அதுவும் I4 ல இருந்து கனெக்ஷன் கிடையாது. So X2 only the gate which is getting the connection from I4. So therefore it will become logic 1. The remaining outputs are logic 0. So the final output is 0 1 0 0 for I4. That means if we are providing I4 as an input, that means logic 1, then we are finally getting 0 1 0 0 as the output. So it is the binary equivalent of 4. That is the decimal number 4. That means BCD equivalent of decimal number 4. Like that, we can also verify any other inputs. Okay, so இதை வந்து நீங்க வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு இன்புட்டா இருந்தாலும் நீங்க இது ஒரு பேப்பர் மேப் டிரா பண்ணிட்டு அந்த இன்புட்க்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I5 கொடுக்கணும்னா I5 1 வச்சுட்டு அந்த 1 வந்து எந்த கேட்டுக்குலாம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரூத் டேபிள்ல இருக்கிற ஈக்குவலன்ட் நம்பர்ஸ்ன்றது வந்து கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதான் வந்து என்கோடர். தட் மீன்ஸ் என்கோடர்னா இது என்ன டைப் என்கோடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் டு BCD என்கோடர். ஸோ ஒரு டெசிமல் நம்பருக்கு அதுக்கு வந்து பைனரி கோட் அப்ளை பண்றோம். ஓகே, ஸோ பைனரி கோட் will provided at the output. Okay, so next, so இது பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் பைனரி டு டெசிமல் டு பைனரி என்கோடர் அப்படின்றத பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டல் டு பைனரி என்கோடர். அடுத்த என்கோடர் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டல் டு பைனரி என்கோடர். So octal numbers. What are octal numbers? Means 0 to 7. So decimal வந்து பாத்தீங்கன்னா 0 to 9, octal வந்து பாத்தீங்கன்னா 0 to 7. மொத்தம் 8 inputs தான் இருக்கும். So the last two inputs 8 and 9 will be erased from this truth table. Then what will be happen in output means the final two outputs of decimal to BCD encoder is erased. Therefore we are getting
the binary equivalent for 0 to 7. So இந்த அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா இந்த பைனரி ஈக்குவலன்ட் அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து லாஸ்ட்ல இந்த x3ன்றது வந்து 0 வருது. Understand? So 0 means there is no value when the 0 is placed in MSB. So MSB ல இருக்கும்போது வேல்யூ கிடையாது இல்லையா? ஸோ அதனால அந்த அவுட்புட்டை வந்து நம்ம எரேஸ் பண்ணிடலாம். That means we are not using the x3 as the output. It is not necessary. Okay, so அந்த x3 வந்து நம்ம erase பண்ணிடுறோம். So we are getting the 3-bit binary output for octal numbers as the output as by the following truth table. So இந்த truth table ல இதுதான் நம்ம பார்க்கிறோம். Okay, so அப்போ அந்த சர்க்யூட்ல என்ன டிஃபரன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணனும் அப்படி பார்த்தீங்கன்னா x3 ங்கற அவுட்புட் கிடையாது. So x3 என்ற அவுட்புட் வந்து நம்ம எரேஸ் பண்ணிரோம். அதே மாதிரி இன்புட்ஸ் வந்து 7 வரைக்கும் தான் இருக்கணும். இந்த இன்புட்ஸ் கிடையாது. Okay, so 0 to 7 I0 I1 I2 I3 up to I7 அது வரைக்கும் தான் இன்புட்ஸ். நெக்ஸ்ட் அவுட்புட் பாத்தீங்கன்னா x0 x1 and x2 x3 இங்க கிடையாது. Understand? Okay, so then அந்த truth table பாத்தீங்கன்னா same இதே தான். Okay, so பாத்தீங்கன்னா 0 0 0 as I0 is the equivalent of I0. 0 0 0 0 0 1 is the equivalent of I1, that is octal number 1 அதுக்கு equivalent அது. Next octal number 2 க்கு வந்து பாத்தீங்கன்னா 0 1 0. Similarly we are getting the octal equivalent of 7 is 1 1 1 as the final number of octal numbers. Okay, so இது octal 2 binary encoder. ஓகேவா? ஸோ இதில் வந்து 8 இன்புட் இருக்கிறதுனால நம்ம வந்து 3 அவுட்புட்ஸ் இதுக்கு வந்து பைனரி அவுட்புட்ஸ் வந்து போதுமானது. ஓகே, 3 பிட் அவுட்புட்ன்றது வந்து போதும். ஸோ இது எந்த லாஜிக்கில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 3. ஸோ 8க்கு மேலே போச்சுன்னா நம்ம 4 பிட் எடுத்துக்கணும். 8க்கு மேலே ஒரு இன்புட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கூட 4 பிட் எடுத்துக்கணும். அந்த 4 பிட் எது வரைக்கும் கண்டினியூ ஆகும்? அப் டு 16 வரைக்கும். ஓகே, தட் மீன்ஸ் 16 means 2 power 4. இப்போ இந்த லாஜிக் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படி பாத்தீங்கன்னா பாருங்க 2 power 1 அப்படி போட்டோம்னா 2 நம்ம 2 இன்புட் கொடுக்கிறதா இருந்தா 2 இல்லனா அதோட கம்மியான இன்புட் கொடுக்கிறதா இருந்தா ஓகே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் வந்து 1 பிட் அவுட்புட் அப்படின்றது வரும். ஓகே, அதே மாதிரி 2 ஸ்கொயர் 4 நம்ம 4 பிட் 4 இன்புட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு 2 பிட் பைனரி நம்பர் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி 2 கியூப் தட் மீன்ஸ் 8 இன்புட்ஸ் ப்ரொவைட் பண்றதா என்கோடர் பொறுத்த வரைக்கும் 8 இன்புட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்றதா இருந்தா ஓகே we are getting 3 bit binary output at the output. Okay, அதே மாதிரி 2 power 4 is 16. If we have 16 inputs then we get 4 bit output, 4 bit binary number as the output. Okay, so இங்க ஒரு டவுட் வரும். So 8 input na நம்ம வந்து 3 bit output எடுத்துக்கிறோம். 16 input na 4 bit output எடுத்துக்கிறோம். Okay, then இந்த 8 க்கும் 16 க்கும் நடுவுல ஏதாவது ஒரு நம்பர் இப்போ நம்ம 12 இன்புட்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ அவுட்புட் எத்தனை பிட் அவுட்புட் வரும்? இது ஒரு டவுட். அண்டர்ஸ்டாண்ட்? சோ இப்போ 12 இன்புட் அப்படினு சொன்னா இதுக்கு வந்து அவுட்புட் எத்தனை வரும் அப்படினு பார்க்கறப்போ 8 குள்ள 3 பிட் அவுட்புட்டா எடுத்துக்கலாம்னா அது மேக்ஸிமம் 8 வரைக்கும் தான் ப்ரொவைட் பண்ணும். 8 இன்புட் வரைக்கும் தான் அக்செப்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் 4
4 bit அவுட்புட் எடுத்துக்கிட்டோம்னா அது மேக்ஸிமம் 16 வரைக்கும் 16 வரைக்கும் இன்புட்டை ஆக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, அப்போ 12 இன்புட்ஸ் நம்ம அப்ளை பண்ணோம்னா எத்தனை பிட் வைக்கணும் அப்படின்னு சொன்னா 3 பிட் வைக்க முடியாது, 4 பிட் வச்சுக்கலாம். அப்படிதான் இதுக்கு முன்னாடி நம்ம டெசிமல் டு பிசிடி என்கோட நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எழுதணும், எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, நம்பர் ஆஃப் இன்புட் இஸ் less than or equal to 2 power n. Okay, so இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, நம்பர் ஆஃப் இன்புட்ன்றது வந்து 2 பவர் 3 ஓட 2 பவர் n ஓட கம்மியா இருக்கலாம் இல்ல ஈக்குவலா இருக்கலாம், அதிகமா போக கூடாது. ஓகே, இப்போ 2 பவர் 3 அப்படின்றது அவுட்புட்டா வரணும், 3 பிட் அவுட்புட்டா வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம இன்புட் வந்து 8 வைக்கலாம் இல்ல 8 விட கம்மியா வைக்கலாம். இது இன்புட்ஸ் 8 இன்புட்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம், இல்லனா 8 இன்புட்ஸ் ஓட கம்மியான இன்புட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். 8 விட அதிகமான இன்புட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண கூடாது. அதே மாதிரி 2 பவர் 4 அப்படினா 16. ஓகே, சோ இந்த இடத்துலயும் நீங்க இன்புட் ப்ரொவைட் பண்றது எப்படி ப்ரொவைட் பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 விட கம்மியா வைக்கலாம் இல்ல 16 ஈக்குவல் எக்ஸாக்ட் 16 இன்புட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, சோ அதுதான் வந்து இங்க இருக்கிற நம்ம டிசைன் பண்ண வேண்டியதுல ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய லாஜிக். அண்டர்ஸ்டாண்ட்? சோ இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து என்னன்னா ஒரு ஆக்டல் டு பைனரி என்கோடர். இதுல வந்து 8 இன்புட்ஸ் இருக்கு. So we are providing 3 bit output. 2 power 3 is equal to 8. இந்த லாஜிக் நமக்கு மேட்ச் ஆகுது. That means 8 is less than or equal to 2 power 3. இந்த லாஜிக் மேட்ச் ஆகுறதுனால நம்ம வந்து 8 இன்புட்னா 3 bit output நம்ம ப்ரொவைட் பண்றோம். So therefore we are using the OR gates, 3 OR gates as OR gate 0, OR gate 1, OR gate 2. Okay, so இதான் வந்து ஆக்டல் டு பைனரி என்கோடர். நெக்ஸ்ட் இதே என்கோடர்ல வந்து நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி என்கோடர். ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி என்கோடர் அப்படி சொன்னா what is meant by hexadecimal அப்படினா என்ன 16 numbers. That is from 0 to 15. 0 ல இருந்து 15 வரைக்கும் அந்த ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் இருக்கு. Understand? So அந்த input 16 inputs கொடுக்கறப்போ நமக்கு எத்தனை அவுட்புட் வரணும் அப்படினு பாத்தீங்கன்னா 16 inputs is less than or equal to 2 power 4. Power 4. ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம வந்து இன்புட்ஸ் ப்ரொவைட் பண்றோம். கொஞ்ச நேரம் உட்கார். ஓகே, சோ இந்த மாதிரி ப்ரொவைட் பண்றப்போ நம்ம வந்து இன்புட் 16 இன்புட்ஸ் கொடுத்தோம்னா 16 ஹெக்ஸாடெசிமல் இன்புட்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு 4 பிட் அவுட்புட் அப்படிங்கிறது வரும். சோ அந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணோம், இந்த x3 கேட்டை once again நம்ம யூஸ் பண்ணணும். third OR கேட்டை நம்ம யூஸ் பண்ணணும். Then how the truth table will be changed அப்படி பார்க்கறப்போ I7 I8 as the number 8 of hexadecimal. So next I9 I10 I11 I12 up to I15. So இங்கேயும் x3ன்றது வரும், எல்லாத்துக்கும் வந்து 0 0 போட்டுட்டு வரணும். So I8, next I9 1001, I10 1010. So இது நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு இந்த hexadecimal number to binary comparison
அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த என்கோடர் ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி என்கோடர் அதை வந்து நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். டிசைன் பண்ணிவிட்டு எனக்கு அந்த இமேஜை வந்து வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா whether it is right or wrong நான் வந்து கரெக்ட் பண்ணி உங்களுக்கு once again சென்ட் பண்ணுறேன். ஓகே now we go for decoder. ஸோ என்கோடர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து decoder அப்படின்றத பார்க்குறோம். Decoder is the opposite operation of encoder. Okay, so decoder is providing opposite operation for an encoder. Okay, so for decimal to binary BCD encoder பார்த்தோம். That means எந்த ஒரு அதர் நம்பர்ஸாக இருந்தாலும் அதை வந்து பைனரிக்கு மாற்றுறது வந்து என்கோடர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட், தட் மீன்ஸ் பைனரி டு அதர் நம்பர்ஸ் கன்வெர்ட் பண்ணுறது வந்து டீகோடிங் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் வந்து பைனரி நம்பர்ஸ் கொடுப்போம், அவுட்புட்டில் வந்து கரஸ்பாண்டிங் நம்பர் சிஸ்டம் நம்பர்ஸ் வந்து கிடைக்கும். Now in this case we are seeing about BCD to decimal decoder. BCD ல இருந்து decimal number கன்வெர்ட் பண்ற decoder பார்ப்போம். Okay, decimal numbers அப்படின்னு சொன்னா என்ன? 0 to 9. So there is 9 outputs are there. Sorry, 10 outputs are there. That means from 0 to 9 totally 10 outputs are there. So இதுல வந்து ஏதாவது ஒரு இன்புட் வந்து ஆக்டிவேட் ஆகும் according to given binary number. That means BCD number. Okay, so இப்போ இந்த 10 BCD நம்பர்ஸ்ல நம்ம எந்த ஒரு BCD நம்பர் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலண்டான டெசிமல் நம்பர், அதாவது கரஸ்பாண்டிங் கேட் அப்படின்றது வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகும். That gate will provide logic 1 at the output. For example, if we are giving 0 0 1 1 as the input, then the third gate, that means gate 3. See, this is gate 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9. So in this case gate 3 is providing logic 1 at the output according to the given input, that is 0, 0, 1, 1. The remaining gates will become logic zeros. Okay, so இது மட்டும் தான் logic 1 ல இருக்கும், other gates லாம் வந்து logic 0 வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். So this is the decoding operation. Okay, so இப்போ இந்த logic gate 3 வந்து 1 ப்ரொவைட் பண்ணனும் அப்படினு சொன்னா நம்ம என்ன இன்புட் அப்ளை பண்ணனும்? We have to apply 0 0 1 1 as the input. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 bit இன்புட்ன்றது வந்து நம்ம லிட்டரல்ஸ் எடுக்கும்போது A B C D அப்படிங்கற 4 லிட்டரல்ஸா எடுத்துக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? அந்த 4 லிட்டரல்ஸ் தான் வந்து இன்புட். சரி, இப்போ இந்த கேட் எப்படி வந்து நமக்கு லாஜிக் 1 ப்ரொவைட் பண்ணும்? அதாவது இந்த இன்புட்டை நம்ம அப்ளை பண்ணும்போது A0 B0 1 C1 D1 இந்த 4 இன்புட் அப்ளை பண்ணும்போது இந்த கேட் எப்படி 1 ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம். ஓகே, so there are 4 inputs A B C and D. Okay, wait a minute. A, B, C and D. Okay, so A0, B0, C1 and D1. So இந்த மாதிரி input நம்ம கொடுக்கிறப்போ this gate should be enabled and it should give logic 1 at the output. Okay, so இது எப்படி வந்து இந்த logic 1 ப்ரொவைட் பண்ணும்? இந்த this input, இந்த இன்புட்டை வச்சுட்டு logic 1 எப்படி ப்ரொவைட் பண்ணணும், எப்படி பண்ண வைக்கலாம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். ஓகே, so இப்போ இங்க யூஸ் பண்ணிருக்க எல்லா கேட்ஸும் பாத்தீங்கன்னா AND கேட்ஸ், isn't it? AND கேட்டோட லாஜிக் எப்படி பார்க்கறப்போ எல்லா இன்புட்டும் வந்து 1 ப்ரொவைட் பண்ணாதான் அவுட்புட் வந்து 1 ஆகும். If any one of the input is 0, then the output will become logic 0. What are the other inputs? So other inputs எப்படி இருந்தாலும் ஒரு 0 வந்தா கூட அவுட்புட் வந்து 0 ஆயிடும். இல்ல AND கேட். If only all the inputs are logic 1, then only the output will become logic 1. இத புரிஞ்சுக்கணும். Okay,
ஸோ அப்போ எல்லாமே இன்புட் கொடுக்குறப்போ எல்லாமே ஒன்ஸ் கொடுத்தா தான் அந்த பர்டிகுலர் கேட்ன்றது வந்து லாஜிக் 1 ப்ரொவைட் பண்ணும். பட் இன் திஸ் கேஸ் we are having 0 A0 B0. ஸோ இந்த ஜீரோஸ்ல டைரக்டா அந்த கேட் கொடுத்தா அந்த கேட் வந்து அவுட்புட்ல 1 ப்ரொவைட் பண்ணுமா? பண்ணாது. ஓகேவா? ஸோ இப்போ C1 D1 there is no problem. 1 1 கொடுத்தா அந்த கேட் ஆக்டிவேட் ஆயிடும். that means logic 1 ப்ரொவைட் பண்ணும். பட் along with this 1 and 1 we are having A0 and B0. ஸோ இந்த 4 இன்புட் டைரக்டா அப்படியே கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறப்போ அவுட்புட்ல லாஜிக் 0 தான் வரும். லாஜிக் நம்மளுக்கு தேவையான லாஜிக் 1 வராது. then what to do அப்படின்னு பார்க்குறப்போ பாருங்க, இப்போ இந்த 1 இங்க D ல இருக்க 1 அப்படியே இருக்கு, அதை டைரக்டா அப்படியே கொடுத்துரும். ஓகே, ஸோ திஸ் இன்புட் will become logic 1. நான் இந்த தேர்ட் கேட் 3 அதுக்கு மட்டும் எப்படி கொடுக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இப்போ. ஓகே, நெக்ஸ்ட் கேட்ஸ்க்குலாம் வந்து எப்படி கனெக்ஷன் ப்ரொவைட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ சி வந்து 1, ஸோ அது கூட நம்ம டைரக்டா அந்த கேட்டை கொடுத்துடணும். ஓகே, இப்போ பி 0வா இருக்கு, அந்த 0வை அப்படியே கொடுத்தோம்னா அந்த இன்புட் வந்து 0 ஆயிடும். ஸோ therefore output will become 0. ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க 0 இருக்கணும், பட் இங்க வரும்போது அது 1 மாறிடும். அண்டர்ஸ்டாண்ட்? B கிட்ட அது 0வா இருக்கும், நம்ம அப்ளை பண்றதுனால 0 தான், பட் இந்த இன்புட் கிட்ட வரும்போது அது 1 மாறிடும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படி பார்க்குறப்போ we have to invert that 0 input and it will become logic 1. ஸோ அந்த 0 இன்புட் இருக்கிற அதான் 0 இருக்கிற அந்த இன்புட்டை நம்ம இன்வெர்ட் பண்ணணும். இன்வெர்ட் பண்ணா அது வந்து லாஜிக் 1 மாறிடும். ஓகே, ஸோ therefore B is inverted since it is 0. Similarly, A is also to be inverted. Why? Because it is also provided with 0 as the input according to the table. Okay, so third gate activate பண்ணனும் அப்படி சொன்னா A bar, that is A should be inverted, B also to be inverted, C is applied directly and D is applied directly. So therefore the input condition for activating the logic gate 3, that is AND gate 3, the product is A bar, B bar, C, D is a product. Okay, இங்க எதுக்காக இந்த பார் ப்ரொவைட் பண்றோம் அப்படி பாத்தீங்கன்னா அந்த இன்புட்ஸ் வந்து இன்வெர்ட் ஆயிருக்கு, அதனால நம்ம பார் ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி எல்லா கேட்டுக்கும் நம்ம கனெக்ஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ 4 ஆக்டிவேட் பண்ணணும், லாஜிக் கேட் 4 வந்து அந்த கேட் 4 வந்து ஆக்டிவேட் ஆகணும், இது வந்து 0 ஆகணும் அப்படின்னு சொன்னா என்ன டேபிள்ல வந்து என்ன இன்புட் கொடுக்கணும் நம்ம? A0, B1, C0, D0. Understand? So இந்த இன்புட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது அவுட்புட்ல வந்து O4 மட்டும் 1 ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ இந்த D பார்த்தீங்கன்னா 0 இருக்கு, ஸோ இட் இஸ் டு பி இன்வெர்டட், இதுக்கு அப்ளை பண்றோம். நெக்ஸ்ட் C is also 0, ஸோ அதுல இருந்தும் இன்புட் எடுத்துட்டு அதையும் இன்வெர்ட் பண்றோம். therefore that will become logic 1. B 1 அப்படியே இருக்கனால அதை டைரக்டா எடுத்து வந்து கனெக்ஷன் கொடுத்துடணும். ஓகே, A 0 it should be inverted. ஸோ எதெல்லாம் எந்த இன்புட்லாம் வந்து 0ல இருக்கோ அந்த இன்புட்லாம் வந்து இன்வெர்ட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ கனெக்ஷன் நமக்கு தேவையான கனெக்ஷன் நமக்கு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டிமல்டிப்ளெக்சர்லையும் பண்றது. டிமல்டிப்ளெக்சர் அண்ட் டீகோடர் both are the same circuit, same kind of circuits.
ஓகே, டிமல்டிப்ளெக்சர்ல அடிஷனலா இன்புட் சேம் சர்க்யூட் பட் அடிஷனலா ஒரு இன்புட் பின் வந்து எல்லா கேட்ஸ்க்கும் கனெக்ட் ஆயிருக்கும். இதெல்லாம் டிமல்டிப்ளெக்சர். பட் டீகோடர்ல வந்து அந்த இன்புட் இருக்காது. ஓகே, சொல்ல போனா demultiplexer is nothing but the enhancement of decoder. ஓகேவா, decoder தான் நம்ம demultiplexer யூஸ் பண்ணிக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? demultiplexer ஒரு செப்பரேட் சர்க்யூட் அங்க கிடையாது. சோ அந்த demultiplexer நம்ம யூஸ் பண்ணோம், அந்த அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படி சொன்னா we have to take the help of decoder. so decoder ஓட ஹெல்ப் நம்ம அங்க எடுத்துக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? சோ demultiplexer decoder circuit ரெண்டும் வந்து ஒண்ணுதான். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இப்போ இந்த decoder circuit வந்து ABCD கனெக்ஷன்ஸ் ஒவ்வொரு கேட்டுக்கும் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தாச்சு. எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ABCD இந்த லிட்டரல்ஸ்ல வந்து 0 வந்துச்சு அக்கார்டிங் டு டேபிள் பிரகாரம் அந்த லிட்டரல் வந்து 0 வந்துச்சுன்னா அந்த லிட்டரல் வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இன்வெர்ட் பண்ணணும்னா நாட் கேட் கனெக்ட் பண்ணணும். அதே பர்டிகுலர் லிட்டரல் வந்து 1ல இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த லிட்டரல வந்து டைரக்டா அப்ளை பண்ணணும், இன்வெர்ட் பண்ணாம, நாட் கேட் அப்ளை பண்ணாம டைரக்டா அப்ளை பண்ணணும். சோ ஒவ்வொரு இன்புட்க்கும் வந்து டைரக்ட் இன்புட் ஒரு லைன் எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இன்வெர்ட்டட் இன்புட் ஒரு லைன் எடுத்துக்கிறோம். ஓகே, சோ இப்போ A அப்படின்னு எடுத்துட்டா A ஓட டைரக்ட் லைன் இது, A ஓட இன்வெர்ட்டட் லைன் இது. ஓகே, இப்போ 0 கொடுத்தா A க்கு வந்து நம்ம 0 ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த லைன் 0ல இருக்கும், டைரக்ட் லைன் வந்து 0ல இருக்கும், இன்வெர்ட்டட் லைன் வந்து 1ல இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? சோ நமக்கு எது தேவையோ, A ல இருந்து எது தேவையோ அந்த லைன்ல இருந்து நம்ம கனெக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? சோ அதே மாதிரி தான் B க்கு BCD எல்லா லிட்டரல்ஸ்க்கும் வந்து அதே மாதிரி தான் நம்ம ஒரு டைரக்ட் லைன், ஒரு இன்வெர்ட்டட் லைன் அப்படின்றத நம்ம இங்க டிரா பண்றோம். சரி, இப்போ கனெக்ஷன்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்றது? இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லிட்டரலுக்கும் வந்து A க்கு வந்து ஒரு டைரக்ட் லைன், ஒரு இன்வெர்ட்டட் லைன், B க்கு டைரக்ட் லைன், இன்வெர்ட்டட் லைன், C க்கும் டைரக்ட் லைன், இன்வெர்ட்டட் லைன், D க்கும் அதே மாதிரி டைரக்ட் லைன் அண்ட் இன்வெர்ட்டட் லைன். ஓகே, சோ இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், கனெக்ஷன்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இப்போ அக்கார்டிங் டு டேபிள், இந்த டேபிள் தான் நமக்கு வந்து இந்த கன்வர்ஷன் லாஜிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. சோ தட் இந்த டேபிள்ல வந்து அந்த பிட்ஸ் வந்து என்னென்ன கண்டிஷன்ல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணணும். இப்போ இந்த டேபிள்ல வந்து ஒரு பர்டிகுலர் லிட்டரல் எடுத்துக்கிறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் A அப்படின்னு எடுத்துட்டா அந்த Aன்றது 0ல இருக்கா இல்ல 1ல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். If A is in 0 condition, that is logic 0, then we have to connect the inverted line of A to that particular gate to activate the gate. Okay, so இப்போ வந்து 0 கேட், லாஜிக் கேட், AND கேட் 0 வந்து 1 ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்ம இன்புட்ல என்னென்ன இன்புட் பிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா A0, B0, C0 and D0. Okay, we have to provide all zeros at the input level to activate the 0 conjugate. Okay, so இப்போ அப்ளை பண்ணிட்டு அந்த AND கேட் வந்து 1 வரணும் அப்படின்னு சொன்னா A0 இருக்கு, but it should be inverted to apply as the input to that particular gate. Okay, அந்த கேட்டுக்கு வந்து நம்ம அதோட இன்வெர்ட்டட் லைன்ல இருந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா AND கேட் வந்து லாஜிக் 1க்கு தான் வேலை செய்யும். ஓகேவா, எல்லா லாஜிக் 1 இருந்தா தான் அவுட்புட் வந்து லாஜிக் 1 ஆகும். So that's why we are applying A as the inverted input. That is, அந்த இன்வெர்ட்டட் லைன்ல இருந்து நம்ம A ல இருந்து A ஓட இன்வெர்ட்டட் லைன்ல இருந்து நம்ம ஒரு இன்புட் கொடுக்கிறோம். நெக்ஸ்ட் B is also 0. நெக்ஸ்ட் இன்புட் என்ன? அந்த கேட்க்கு
O0 என்ற கேட்க்கு வந்து நெக்ஸ்ட் இன்புட் என்னன்னு பாத்தீங்கன்னா 0, that is B also 0. சோ அதனால அந்த 0 நம்ம 1 பண்ணனும் அப்படினு சொன்னா B யோட இன்வெர்ட்டட் லைன்ல இருந்து நம்ம அந்த கனெக்ஷனை நம்ம ப்ரொவைட் பண்ணனும். Next, similarly C is also 0, so therefore the inverted line of C is connected as next input. Similarly, D is also connected from its inverted line to that particular gate. So இப்போ எல்லாமே வந்து inverted line வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். So therefore we are getting logic 1 for 0 0 0 0 according to the table. Understand? So இப்போ next first gate one gate நம்ம ஆக்டிவேட் பண்ணனும். O1 ஆக்டிவேட் பண்ணனும் அப்படினு சொன்னா நம்ம என்ன இன்புட் அப்ளை பண்ணனும்? 0 0 0 1. That means D is provided logic 1. So remaining inputs are at logic 0. So இப்போ 0 ல இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணனும், 1 இருந்தா டைரக்ட்டா அப்ளை பண்ணனும். Okay, so therefore A is to be inverted, B is also inverted, C is also connected from inverting line, but D it should be connected from the direct line of D. So பாத்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் இது வந்து டைரக்ட் லைன். ஓகே, D யோட டைரக்ட் லைன் அதுல இருந்து நம்ம கனெக்ட் பண்றோம். ஏன்னா D வந்து 1 ல இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? சோ அதனால வந்து டைரக்ட் லைன் வந்து கனெக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் 2. இப்போ O2 ஆக்டிவேட் ஆகணும் அப்படி சொன்னா O2 ஆக்டிவேட் ஆகணும் அப்படி பாத்தீங்கன்னா 0 0 1 0. That means D0 C1. Okay, so பாருங்க இப்போ A0. So அதோட இன்வெர்ட்டட் லைன்ல இருந்து அப்ளை பண்றோம். D is also applied from inverted line. C should be directly applied because C is applied logic 1 as the input. Next, D is connected from its inverted line. Fine. Okay. So இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்க்கும் நம்ம connections provide பண்ணனும். Next, third gate 3. So 3 என்னன்னா 0 0 1 1. 0 0 1 1 னா A is connected from inverted line because A is logic 0. D is also connected from inverted line. Next, C is connected from direct line. D is also connected from direct line. 4. Next, 4 means A 0, so it is connected from inverted. B 1. According to the table, B is 1, so B is connected from its direct line. C 0 1 0 0. C is 0, so therefore it is connected from inverted line. B is also connected from inverted line. In this manner, we are connecting all the inputs. Okay, so this is the decimal BCD to decimal decoder. Understand? So this is now first type of decoder. Next on the binary to octal decoder. So first one the BCD to decimal decoder. Next பாத்தீங்கன்னா binary to octal decoder. Okay, so binary to octal decoder அப்படி சொன்னா once again இதுல 3 bit binary numbers input apply பண்ணுவோம். Last two numbers elected. That means it is ranging from 0 to 7. Okay, so இப்போ இதுல வந்து 3 bit binary numbers input apply பண்றோம் அப்படினு சொன்னா அந்த D output D fourth letterல நம்ம ரிமூவ் பண்ணிரோம்.
ஓகே, இங்க பாத்தீங்கன்னா சேம் இந்த கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா O8 O9 இருக்காது. O8 O9 இருக்காது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஃபோர்த் கனெக்ஷன் ஃபோர்த் லிபரல் தேவையில்லை. ஓகே, ஸோ இட் ஷுட் பி erased. ஓகே, ஸோ அந்த ஃபோர்த் லிட்டர்லேருந்து வர அந்த கனெக்ஷன்ஸ் எதுவும் இங்கே தேவைப்படாது. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டுக்கும் நீங்கள் கனெக்ஷன்ஸை erase பண்ணிடணும். ஸோ ABC. So ABC are the three inputs. That 3-bit inputs are providing or activating any one of the output. It is the what it is? Binary to octal decoder. Binary to octal decoder. Okay, same. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் டீகோடர். பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் டீகோடர்னா அங்க 4-bit பைனரி நம்பர் வரணும். ஒன்ஸ் அகைன் இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி தான் 4-bit பைனரி நம்பர், that is ABCD as the inputs and outputs are ranging from O0 to O15. O0, O1, O2, O3, O4 up to O15 அது வரைக்கும் நமக்கு சர்க்யூட்ல கனெக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த சர்க்யூட்டை நீங்க டிரா பண்ணிட்டு எப்படி இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒர்க் புக் இல்லையா, தட் இஸ் என்ன ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி என்கோடர், அதே மாதிரி இங்க வந்து பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் டீகோடர். இதை வந்து நீங்க ரெண்டுத்தையும் வந்து நீங்க சர்க்யூட் டிரா பண்ணிட்டு அந்த சர்க்யூட்ஸை வந்து நீங்க என்னோட வாட்ஸ்அப்ல ப்ரொவைட் பண்ணீங்கன்னா வச்சிங்கன்னா அதில் எதனா கரெக்ஷன்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு வந்து மார்க்அப் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ வந்து நீங்கள் ஒரு எக்ஸசைஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தீஸ் ஆர் த என்கோடர்ஸ் அண்ட் டீகோடர்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த என்கோடர்ஸ் அண்ட் டீகோடர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்கோடர்ஸ் அப்படி அப்புறம் இந்த டீகோடர்ஸ் ரெண்டுமே வந்து ஐசி ஃபார்மேட்டில் நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். ஓகே, இது வந்து நம்ம தனியாக AND கேட்ஸ்லாம் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறதோ இல்லை ஆர் கேட்ஸ் டிசைன் பண்ணி யூஸ் பண்ணுறதோ அதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஐசி ஃபார்மேட்டில், அதாவது டிடிஎல் ஐசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐசி ஃபார்மேட்டில் நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 74174 என்ன நம்பர் 74 74174 அப்படின்ற இந்த ஐசி பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ரியாரிட்டி என்கோடர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ப்ரியாரிட்டி என்கோடர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன கான்செப்ட். பாருங்க, என்கோடரில் நம்ம எந்த இன்புட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறோமோ அதுக்கான பைனரி அவுட்புட் தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெசிமல் டு பைனரி என்கோடர் BCD என்கோடர் பார்க்குறப்போ டெசிமல் நம்பரில் 0 to 9 மொத்தம் 10 இன்புட்ஸில் எந்த இன்புட்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோமோ அந்த இன்புட் தான் வந்து நம்மளுக்கு அதோட ஈக்குவலண்ட் பைனரி நம்பர் அவுட்புட்டில் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த இது வந்து நார்மல் என்கோடரோட ஆப்ரேஷன். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் வாட் இஸ் ப்ரியாரிட்டி என்கோடர் அப்படின்னு சொன்னால் இந்த டைமில் பார்க்குறப்போ இன்புட் அப்ளை பண்ணுறப்போ நம்ம வந்து இப்போ சப்போஸ் பை டிஃபால்ட் ஒரு இன்புட் அப்ளை பண்ணாமல் 2 இன்புட்டை லாஜிக் 1 ப்ரொவைட் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆர்டினரி என்கோடரில் என்ன பண்ணணும், எந்த இன்புட் ப்ரொவைட் பண்ணணுமோ அது மட்டும் லாஜிக் 1 கொடுத்துட்டு ரிமைனிங் இன்புட்ஸ் ஷுட் பி கனெக்டட் லாஜிக் 0. அண்டர்ஸ்டாண்ட்? ஆனால் ஸோ பை டிஃபால்ட் இப்போ பை மிஸ்டேக் நம்ம வந்து என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 or more இன்புட்ஸை வந்து ஒன் இன்புட்டை நம்ம வந்து லாஜிக் 1 ப்ரொவைட் பண்ணால் அது ஓகே. பட் பை மிஸ்டேக் நம்ம வந்து சம்டைம்ஸ் என்ன மாதிரி கனெக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தேன் 1 இன்புட்ஸ் வந்து நம்ம லாஜிக் 1 ப்ரொவைட் பண்ணிட்டா அதில் எதுக்கு அவுட்புட் வரும், எதுக்கு ஈக்குவலண்டான அவுட்புட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 I2வையும் I3யும் நம்ம வந்து என்கோடரில் வந்து இன்புட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால்
பை டிஃபால்ட் அது கொடுக்கூடாது. ஆக்சுவலாக பை டிஃபால்ட் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுட்டா எந்த இன்புட்டுக்கான அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ ஹையர் ரேஞ்ச் ஹையர் நம்பர். இப்போ I2 I3 அப்படின்னு கொடுக்குறப்போ I3 தான் பிகெஸ்ட் நம்பர். ஸோ அதுக்கான பைனரி ஈக்குவலண்ட் தான் அவுட்புட்ல வரும். ஓகே, ஸோ ஹையர் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான என்கோடர்ஸ் வந்து என்னன்னா ப்ரியாரிட்டி என்கோடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டீட்டெயில் இதோட சர்க்யூட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொஞ்சம் புக்ஸில் இருக்கும். அதை வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, தேங்க்யூ.